பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தானம் பண்றாளே ராமனோட அம்மா. இன்னைக்கு என்ன விசேஷம்? கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கு. அந்த குற்றமற்ற தெய்வத்துக்கு நாளைக்கு ராஜா பட்டாபிஷேகம் பண்ண போறாருடி. அதனால இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதே புறந்தாத்து சீதனமா கொண்டு வந்திருக்காளாம். இவளை புறந்தத்திலேருந்து கூட இருந்தா அந்த வேலைக்காராளுக்கே ஒரு அபிமானம் வரும். பெரிய துக்க கூட்டம் வந்திருக்கடி, கஷ்டம் வந்திருக்கடி உனக்கு. என் புள்ள ராமன் இருக்கும்போது எனக்கு என்னடி பயம் வந்துட போறது? வேதவித்துக்கள்லாம் கௌசல்யா தேவியினுடைய அரண்மனைக்கு வந்து யதேஷ்டமா தானங்கள்லாம் வாங்கின்னு போறத பார்த்தார். ராம் எதிர்த்தா மாதிரி கௌசல்யினுடைய வேலைக்காரி இந்த மாடியிலேருந்து அந்த மாடியில் இருக்கிற வேலைக்காரியை பார்த்து கேட்கிறாள், ராமமாதா தனம் கின்னு விப்ரேப்ய சம்பிரயச்சதி. பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தானம் பண்றாளே ராமனோட அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? உடனே அவ பார்த்தா கௌசல்ய வேலைக்காரி, அவட அசடே நீ இந்தூர்ல தான் இருக்கியான்னு கேட்ட. உனக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாதா உனக்கு? அடி அசடே, நாளைக்கு என்ன தெரியுமாடின்னார், பட்டாபிஷேகண்டி நாளைக்கு. ஜிதக்ரோதம். நம்ம ஊர்ல கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் ஒன்று இருக்கே, அந்த குற்றமற்ற தெய்வத்துக்கு நாளைக்கு ராஜா பட்டாபிஷேகம் பண்ண போறாருடி. சப்புஷ்யேன ஜிதக்ரோதம் யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதானகம். பட்டாபிஷேகண்டின்னா எப்படி இறங்கினாலோ தெரியல, இறங்கி விட்டாலாம். அந்த கோபம் உருண்டு விரண்டு கீழே வந்தா சோஃபாவில் உட்காந்துருக்கா கைகேயி ஃபேனை ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே சாஞ்சின்னு இருக்கா திவான்ல. உத்திஷ்ட மூடே, முட்டாளே எழுந்துருன்னா. இவ யாரு? இவ கூனி எதோ ஜாத்தா, எங்கேயோ பிறந்த 2 கண்டாலாம் இங்க எங்க அயோத்திக்கு வந்ததுன்னா. கைகேயாஸ்து சகோஷி. கைகேய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த கேகே தேசத்து ராஜா அஸ்வபதி நிறைய வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் எல்லாம் தானம் பண்ணணும் ராஜாக்கள். அதனால இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதே புறந்தாத்து சீதனமா கொண்டு வந்திருக்காளாம் இவளை. கைகேயாஸ்து சகோஷிதா. புறந்தத்திலேருந்து கூட இருக்கிறவளும் ஞாதிதாசி. புறந்தத்திலேருந்து கூட இருந்தா அந்த வேலைக்காராளுக்கே ஒரு அபிமானம் வரும். தசரதன் காலத்திலேருந்து இருக்கிற வேலைக்காரன் ராமரை மகாராஜ்னு கூப்பிட மாட்டான். ராமர் அப்பாயின்ட் பண்ண சேவகர்கள் தான் மகாராஜ்னு கூப்பிடுவா. தசரதன் காலத்திலேருந்து இருக்கிறவாள்லாம் ராமபத்ரான்னு தான் கூப்பிடுவா. அவள் அப்பா மாதிரியே கூப்பிடுவா. இவர் பட்டாபிஷேகம் ஆகி ராமபத்ரான்னா அவனுக்கு ஷாக் அடிச்சு கொடுத்து பழைய ஞாபகத்தில் ராமபத்ராங்கிறமே. இப்போ ராஜான்னா இவர் அர்த்தோக்தே சாசங்கம். பாதி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுதே அப்படி பயம் வந்து அப்படி நெருத்தின உடனே சுவாமி சொல்கிறார், பயப்படாத, நீ என்ன ராமான்னு கூப்பிட்டாதான் எனக்கு திருப்தியாக இருக்குங்கிறார் சுவாமி. நீ என்ன மகாராஜ்னு கூப்பிட வேண்டாம், ராமான்னு கூப்பிடு. ஏன்னா தாத்த பரிஜனேனா, எங்கள் அப்பாவோடையே கூட இருந்தவா நீங்கள்லாம். நீங்கள் கூப்பிடுறத இப்போ கேட்கும்போது எங்கள் அப்பாவே கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால் புதுசாக பால்யத்திலேருந்து கூட இருந்தால் சுவாதீனம் வந்துடுமோனும். அதனால தான் அந்த சுவாதீனத்தை எடுத்துட்டு தான் இந்த கூனி முட்டாளேங்கிறா கைகையை பார்த்து. முத்திஷ்ட மூடே. ஒரு மகாராணியை முட்டாளேன்னு கூப்பிட முடியுமோ? என்ன துணிச்சல்னா, ஒரு துணிச்சல் உள்ள புறந்தாத்து சொத்து அது சீதனம். உத்திஷ்ட மூடே, முட்டாளே கிம்சி, என்னடி படுத்துட்டு இருக்க நீ? எப்பேற்பட்ட பயம் வந்திருக்கு உனக்கு? இப்பேற்பட்ட பயம், துக்கம். உபப்ளுதமகௌகேனா, ஓகம்னா கூட்டம், பெரிய துக்க கூட்டம் வந்திருக்கடி, கஷ்டம் வந்திருக்கடி உனக்கு. அது வந்திருக்கிறதே உனக்கு தெரியாம ஹாயப்படுதுன்னு தூங்குறியே.
கிமாத்மானம் ந புத்தியசே. எனக்கென்னடி பயம்ங்கிறாங்க. ஏன்னா நீட்டின பேப்பரில் படித்து பார்க்காம கையெழுத்து போடுற ஆத்துக்காரர், சொன்னத்தை கேட்குற புள்ள ராமன். என் புள்ள ராமன் இருக்கும்போது எனக்கு என்னடி பயம் வந்துட போகிறது? உன் புள்ள ராமனால தாண்டி உனக்கு பயம் வரப்போகிறது. என்ன பயம்னா, ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யபிஷேக்ஷ்யதி. நாளைக்கு அந்த ராமனுக்கு யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ண போறார்டி தசரதன். உன்னை ஏமாத்திட்டாண்டி. ஏகமாபரணம் இதி அதீவ சாது சம்ஹிருஷ்டா கைகயி விஸ்மயான்விதா ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். கழுத்தில் போட்டுருந்த மாலை, ஒரு மாலையை அப்படியே கழட்டி சுபமான சோபனமான அழகான அந்த மாலையை கூனி கழுத்தில் போட்டாலாம். குப்ஜாயை பிரததௌ சுபம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.